இந்த FIBA வேர்ல்ட் கப் 2026 இருக்கு தானே, அது இப்ப கனடால வந்து நடக்க போகுது. அதால வந்து இப்ப வேற நாடுகள்ல இருந்து கனடாக்கு வரணும் நிறைய பேர் யோசிப்பார்கள். இது ஒரு சீரியஸ் இன்டர்நேஷனல் டிராவல் பிளானை தான் நீங்க பார்க்க வேணும். மினிமம் 6 மந்த் நான் சொல்லுவேன், மேக்ஸிமம் 9 மந்த் இன் பிட்வீன். மற்ற இப்ப இந்த விசா வந்து இப்ப அப்ளை பண்றேன்னு சொன்னா இப்ப அவர்களுக்கு இப்ப என்ன தகுதி வேணும்? விசிட்டிங் விசா பற்றியும் பார்க்க போறோம், இந்த FIBA வேர்ல்ட் கப் பற்றியும் பார்க்க போறோம். வணக்கம், நான் சகின். இன்றைக்கும் ஒரு பிரபா அண்ணாவோட ஒரு நேர்காணல். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து என்னதை பற்றி இன்றைக்கு கதைக்க போனோம் சார், நான் ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்ஸோட வந்திருக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நிறைய கொஸ்டின் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். விசிட்டிங் விசா பற்றியும் பார்க்க போகிறோம், இந்த FIBA வேர்ல்ட் கப் பற்றியும் பார்க்க போகிறோம். விசிட்டிங் விசா வந்து அதை இன்னொரு நேர்காணல் எடுத்து போடுவோம். இந்த FIBA வேர்ல்ட் கப் 2026 இருக்கு தானே, அது இப்ப கனடால வந்து நடக்க போகுது. அதால வந்து இப்ப வேற நாடுகள்ல இருந்து கனடாக்கு வரணும் நிறைய பேர் யோசிப்பார்கள். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா இருக்குமே கனடா வந்து பாக்குறதுக்கு. FIBA வேர்ல்ட் கப் 2026. ஓகே, இதை அப்ளை பண்ணணும்னு சொன்னா இதனுடைய சரியான விளக்கத்தை சொல்றீங்களா மக்களுக்கு? இப்போ FIFA வேர்ல்ட் கப்னு சொல்றது பிரெஞ்சில் வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் அசோசியேஷன் ஆஃப் ஃபுட்பாலால் தான் நடக்கிறது. அதை வந்து சொல்ல போனால் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பேச போகிற ஒரு பெரிய விஷயம் என்னவென்னா, உலகளாவிய குறித்து இந்த FIFA வேர்ல்ட் கப் வந்து 2026 ஒரு சாதாரண ஃபுட்பால் டூர்னமெண்ட்டும் இல்லை, உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று கூடுறார்கள். இங்கே ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக உலகக்கோப்பை போட்டி கனடாவில், அமெரிக்காவில் மற்றும் மெக்சிகோவில் நடக்க போகுது 2026ஆம் ஆண்டு. அதுலேயும் கனடாவில் முக்கிய இடமாக இந்த வீடியோவில் ஒரு கதைக்க போகிறோம். என்னன்னு சொன்னால், பலரும் இந்த FIBA இருக்கு தானே 2026 கனடாவில் நடக்க பேர் ஆனால் எதிர்பார்த்த ஒரு விடயம் என்ன, ஆமாம் ஃபுட்பால் வந்து இப்போ கனடாவில் நடக்கும், நேரில் பார்க்க வேணும் என்ற ஒரு ஆசை மட்டும் இல்லை, அவைக்கு ஒரு சீரியஸான இன்ட்ரெஸ்டும் இருக்கும். இந்த ட்ராவல் டிசிஷனை எப்படி அவர் மென்டலி ரெடி பண்ணி மற்ற லாங் டேர்மாக திங்க் பண்ணி கொண்டே இருப்போம், நம்ம எப்படி இந்த இதுக்கு மைண்ட் செட்டில் போட்டு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். இப்போ ரைட் டைமில் அதுக்கு வேண்டிய ஒரு ஜேர்னி மாதிரி தான் இதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு பியூர் அவேர்னஸ் வீடியோவை தான் உங்களுக்கு இருக்க போகுது. இப்போ ஃபார்ம், டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஸ்டெப், டெக்னிக்கல் இமிக்ரேஷன் டீட்டெயில் எல்லாம் சொல்ல போவதில்லை. இதில் நாங்கள் சொல்கிற விடயம் என்னவென்றால், இதில் வந்து நீங்கள் சிந்தித்து எப்படி இந்த FIBA 2026 கனடா பயணத்தை ஒரு ரியலிஸ்டிக் பிளானை பார்க்க வேண்டும் என்று தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் உள்ள கிளாரிட்டியையும் கொடுக்க போகிறோம். ஏன்னா சரியான தகவலுக்கு முன்னால் சரியான திங்கிங் இருக்க வேண்டும். அப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்று சொன்னால், கனடாவில் பார்க்க வேண்டும் என்று சீரியஸாக யோசித்து ஆரம்பிப்பவர்களுக்கும் அல்லது இது ஏன் வாழ்க்கையில் ஒரே முறை கிடைக்கும் வாய்ப்பு என்றும் நினைக்கிறவைக்கு தான் இப்போது இந்த விஷயத்தை சரியான கோணத்தில் புரிஞ்சு கொள்ள வேணுமென்றதுக்காக ஒரு டிசிஷன் மேக்கிங் பவராகவும் ஒரு திட்டமிடுற இதாகவும் தான் நாங்கள் கதைக்க போகிறோம். கிளியர் ஸ்டார்டிங் பாயிண்டே தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா இது ஒரு ட்ரீமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், இது வந்து ரியாலிட்டியா, இதில் என்ன எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணும், இந்த இதில் வந்து சில டிஸ்அப்பாயின்மெண்ட்டும் வரலாம். எப்படி என்று சொன்னால், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நாங்கள் கூடண்டே கதைக்க போகிறோம். இந்த ஜேர்னியில் வந்து இந்த இதில் வந்து என்னென்னா டிரெக்ஷன் கொடுப்பது மட்டும் இல்லை, கிளாரிட்டியும் கொடுப்போம் இந்த டிஸ்கஷனில். இப்போ ஒரு பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை நாங்கள் கொடுக்குறது தான் இந்த பேட்டியின் முக்கிய காரணம். என்னன்னு சொன்னால், நீங்கள் செய்கிறது வந்து கிளியராக இருக்க வேணும், உண்மையாக இருக்க வேணும், லாங் டேர்மில் ஒரு மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்க வேணும். அடுத்த வந்து என்னென்னா, இதில் நாங்கள் சொல்கிறது எல்லாம் கனடா இமிக்ரேஷன் வெப்சைட்டில் இருக்கிறது தான். நீங்கள் எல்லாம் கேள்வியாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் வெப்சைட்டில் பார்த்து தான் ஒன்று நாங்களாக ஏற்றி சொல்லல, எல்லாமே இதில் இருக்குது. நாங்கள்
அடுத்து இப்பவே இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 26க்கான அந்த விசா வந்து கொடுக்க வலிக்கிட்டாங்களோ? ஆமாம், அது வந்து ஆமாம் கொடுக்க. ஏனென்றா 6 மாதம் தானே, 6 மாத ப்ரிப்பரேஷன் இருக்க வேணும். அதுலேயும் வந்து இன்டர்நேஷனல் கண்டென்ட்டை பார்க்க இந்த FIFA வேர்ல்ட் கப் வந்து கனடாவில் நேர பார்க்க வேண்டுமென்ற மனதுக்கு ஒரு சீரியஸாக உள்ளவர்களுக்கு ஒரு ஆள் போய் வரலாம். இல்லை கேஷுவலாக நினைக்கிறவைகளுக்கு இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ். சரியாக பிளான் பண்ணி யோசிக்கிற ஆரம்பிக்கிறவைக்கு தான். எப்படி என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி எழுப்புறவர்களுக்கு இந்த வீடியோவில் ரெடி ஆகிறது என்றால் ஆக்ஷன் எடுப்பது மட்டுமல்ல, எப்படி அவ கிளாரிட்டியாக சேர்ந்து வரும் ஒரு ப்ராசஸை தான் நாங்கள் இதை ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் மாதிரி தான் இதில் கதைக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ப்ரொஃபஷனல் கைட்லைன்ஸு, மற்றது வேல்யூ, மற்றவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் இன்டர்நெட்டில் தேடி ட்ரையல் அண்ட் எரர் பண்ண விரும்புவார்கள். எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு கைடன்ஸ் தேடுவார்கள். அதைத்தான் இந்த மெசேஜில் சொல்ல வரோம். என்னென்னு சொன்னால் எப்படி இதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுவது, அதுதான் இதில் இருக்கிறது. மற்ற இப்போ இந்த விசா வந்து இப்போ அப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ அவர்களுக்கு இப்போ என்ன தகுதி வேணும்? அதில் என்ன தகுதி என்றால் உண்மையில் பார்க்க போனால் இதில் வந்து FIFA வேர்ல்ட் கப்பில் வந்து ஒரு சாதாரண ஃபுட்பால் டூர்னமெண்ட் தான் நடக்குது. ஆனால் இது எல்லாத்திலையும் விட மிகப்பெரிய தாக்கத்தில் வரப்போகுது என்னன்னா, உலகளவிய நிகழ்வு முதல் முறையாக அதிகமான நாடுகள் பங்கேற்கும். அதிகமான ஃபுட்பால் கேம் வந்து நடக்கும் பொழுது இதில் அதிகமான இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ் வந்து இந்த நாட்டு உலகத்தில் இருக்கிற முழு கட்டாயமாக வருவார்கள். அதில் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் மட்டுமல்லாமல் ஒரு குளோபல் மூமெண்ட்டை தான் கனடா இதை பார்க்கறது. அதே போல் கனடா நாட்டுக்கும் ஒரு வருமானம் ட்ராவல் அண்ட் டூரிசத்தில். இதில் ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், கனடா வந்து ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிறது. அதில் 2 சிட்டியில் நடக்க போகுது. டொரண்டோ, வென்கூவர் போன்ற வேர்ல்ட் கிளாஸ் சிட்டியில் சில டூர்னமெண்ட்டுகள் இப்போ ஸ்கெட்யூல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எந்த சிட்டியில் என்னென்ன கேம் நடக்க போகுதுன்னு சொல்லி. இந்த 2 சிட்டிஸ்லேயும் ஃபுட்பால் இப்போ என்ன இந்த 2 சிட்டிலேயும் வந்து இப்போ ஃபுட்பால் மட்டும்தான் நடக்க போதா இல்லைன்னு சொன்னால்? இல்லை, ஃபுட்பாலுக்கு தானே சொக்கர் கேம் நடக்க போகுது. வேறு மெக்சிகோ, அமெரிக்காலேயும் நடக்க போகுது. கனடா 3 நாட்டிலையும் கனடாவில் 2 சிட்டியில் நடக்குது. வேறு அமெரிக்காவில் வேறு சிட்டியில் நடக்கும், வேறு நாட்டிலேயும் நடக்க போகுது. 3 இடத்துலேயும் தான் நடக்க போகுது. இதில் வந்து பார்க்குறேன்னா கல்ச்சரல் டூரிசம் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி தான் இந்த ஃபுட்பால் ரசிகர்களுக்கு, அதாவது ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஒன் டைம் லைவ் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குறதுக்கு, பலருக்கு இந்த மேட்சை பார்க்குறதுக்கு மட்டுமில்லாமல் உலகமே ஒன்றை சேரும் ஒரு தருணத்தை நேரில் அனுபவிக்கிற மாதிரி எல்லா நாடுகளும் காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி. ஆமாம், அதுதான். அதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, இப்போ இங்கே முக்கியமான கேள்வி வருகிறது என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு பெரிய இவெண்ட்டுக்கு லாஸ்ட் மினிட்ல எப்படி ரெடி பண்ணுவினோம், அதற்கான பதில் மிகவும் தெளிவானது. முடியா இப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் லெவல் இவெண்ட் வந்து நடந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் அதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, மற்றும் சரியான டைமிங் இல்லாமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை முழுமையாக என்ஜாய் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கேம் நடக்குதுன்றா போல் விசிட்டர் விசாக்கு போர்ட்டலில் போய் அப்ளிகேஷனை நிரப்புறது இல்லை, ப்ரிப்பரேஷன். அடுத்து இந்த FIFA 2026 ரெடியாக வேண்டிய இப்போ சரியான இருக்கிறார்கள் வந்து எப்படி இது என்ன வேணும். இப்போ என்னென்னு சொன்ன பார்க்க போனால் இது ஒரு சிம்பிள் ஐடியா அல்லது கேஷுவல் தாட்ஸ் இல்லை. இது ஒரு சீரியஸ் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பிளானை தான் நீங்கள் பார்க்க வேணும். அதுக்கு ஒரு சீரியஸான ப்ரிப்பரேஷன், கட்டாயம் ஒரு வெக்கேஷன் பிளான் மாதிரி தான் இருக்க வேணும். அல்லது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால், இதுக்கு ரெடி பண்ணினா முதல்ல FIFA டூர்னமெண்ட் எப்படி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், மேட்ச் கலண்டர் எப்படி இருக்கும், அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும், நடத்துகிற சிட்டிகள் எப்படி இருக்கும், மற்ற ஃபுட்பால் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எப்படி ஒரு பேலன்சிங் ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரியான விடயங்களை தான் இந்த அப்ளிகேஷனில் பார்ப்பேன். இப்போ டூரிசம் ப்ராபபிலிட்டியும் ஸ்போர்ட்ஸ் ப்ராபபிலிட்டியும் கம்பைன் பண்ணி தான் இதில் பார்ப்பேன். என்னென்னு சொன்னால் அது ரெண்டையும் குவாலிஃபை பண்ணுற மாதிரி பார்த்தா தான் இது ஒரு குவாலிஃபை. இந்த கனடா FIFA கோஸ்ட் கண்ட்ரி என்றால் என்ன? இப்போ அதுன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த ஃபுட்பால் கேமை வந்து
ப்ரெஸ்டீஜியஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடத்துறது. இப்போ குளோபல் ஈவெண்ட் தானே நடக்க போகுது. இப்போ கோர்ஸ் கண்ட்ரி என்று வரும்போது விசிட்டர்ஸுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் பிளானிங் மற்ற கிளாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் கனடா போன்ற நாடில் இமிக்ரேஷன் செக் பண்ணியிருக்க ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் ஒரு ட்ராவல் பிளானை ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணி மற்றும் ஒவ்வொரு விசிட்டிங் கண்ட்ரிக்கும் கன்சிஸ்டனாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் எக்ஸ்பெக்டேஷனில் தான் பண்ணுறது இந்த கோர்ஸ் கண்ட்ரியிட இது. அதால் இப்போ ஃபீஃபாவை பார்க்க போகிறேன் என்று சொல்கிறது மட்டும் போதாது, நீங்கள் உண்மையில் எப்படி ரெடியாக இருக்கணுமன்றது தான் இதில் இம்பார்ட்டன்ட். இப்போ ரெடி என்று சொன்னால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டியாக இருக்க வேணும், அல்லது ரைட் பிளானிங்கோட ரைட் டைமில் ரைட் டிசிஷன் எடுக்கிற ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இருக்க வேணும், அல்லது லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு ஏர்லி அட்வான்ஸை மூவ் பண்ணுறது தான் ரைட் மைண்ட் செட்டாக இருக்கும். அதுலேயும் என்னென்னு சொன்னால் ஓவராலாக பார்த்தா இந்த ஏர்லியாக பில்ட் பண்ணுற வேண்டிய ப்ராசஸ், அதுக்கு இப்போ இந்த விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. தச்சமயம் உங்களோட விசிட் வீசா ரிஜெக்ட் பண்ணினா அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்து அப்பீல் பண்ணுவதற்கு அவைகளுக்கு ரைட்ஸ் இருக்கிறது. இப்போ ஏஜென்ட்மார் போர்ட்டலில் போய் நிரப்பினா போல் அவர்களுக்கு அப்பீல் செய்வதற்கு ரைட்ஸ் இல்லை. அதுதான் ஒரு லோயரோ அல்லது கன்சல்டன்ட் மூலம் செய்கிறதுக்கும் ஒரு பப்ளிக் போர்ட்டலில் போய் நிரப்பி போட்டு அப்ளைட் என்று சொல்கிறதுக்கும் உள்ள மேஜர் வித்தியாசம். இப்போ குறிப்பாக இந்த ப்ராசஸிங் இப்போ எவ்வளவு காலம்? இது மினிமம் 6 months நான் சொல்லுவேன், மேக்ஸிமம் 9 months இன் பிட்வீன். சிலருக்கு நல்ல ட்ராவல் ஹிஸ்ட்ரி, இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஹிஸ்ட்ரி கூட இருக்கிற ஆட்களுக்கு 3 months காணும். ஏனென்றால் அவர்கள் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் ரிட்டர்ன் அசூரன்ஸ் கூட இருந்ததால். இது ஒரு ட்ரீட்மெண்ட். பெஸ்ட் டைம் இப்போ முதல் தரமா அவர் கனடாக்கு இப்போ வரப்போறாருன்னு சொன்னா அவர்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்கு ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீஃபா வேர்ல்ட் கப் கனடாவில் நடக்குதுன்னு உடனே போய் போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணுறது இல்லை. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் அசோசியேஷன் ஆஃப் ஃபுட்பாலுன்ற வேர்ல்டு கப் கனடா மெக்சிகோவில் நடக்குதுன்றா போல் உடனே போய் ஒருபோதும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இமிக்ரேஷன் ஐஆர்சி வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷனை நிரப்புறது இல்லை. அதுக்கு ப்ரிப்பரேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரிப்பரேஷன் அவையவையோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவையவையோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கிறது. ஒவ்வொருத்தட்ட அப்ளிகேஷனும் டிஸ்டிங்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர்ஸ். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 எங்களால் முடிந்த விளக்கம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். என்ன முடிந்த அளவு தந்திருக்கிறோம். அப்படி உங்களுக்கு தேவையான canada.ca நிறைய விளக்கங்கள் இருக்கு, போய் பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு canada.ca அடிச்சிங்கன்னு சொன்னால் இதே டீட்டெயில்ஸ் தான் அங்கேயும் இருக்க போகிறது. வேறு ஏதாவது அப்டேட் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ நாங்கள் நிறைய செய்ய போகிறோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் இந்த விசிட்டிங் விசா சம்மந்தமாக கதைக்க போகிறோம். விசிட்டிங் விசா சம்மந்தப்பட்ட ஒரு எல்லாருக்குமே இது வரைக்கும் தெரியாத மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும். அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ நாங்கள் நிறைய செய்கிறோம். பாய்.